ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிட்ஸுக்கான ஒரு ரைம்ஸ் வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லித்தர போகிறேன். ஸோ இதே மாதிரி மணி மேக்கிங் கைட் வீடியோஸ் நம்ம சேனலில் நிறையா அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா செப்பரேட்டாக நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏஐ யூஸ் பண்ணி எப்படி வீட்டில் இருந்தே நம்ம ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு மணி மேக்கிங் கைட் வீடியோஸாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த பிளேலிஸ்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி கிட்ஸுக்கான ரைம்ஸ் வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லித்தர போகிறேன். ஸோ கிட்ஸுக்கான ரைம்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லாமே ரொம்பவே வியூஸ் அதிகமாக போயிருக்கு. சரிங்களா? ஸோ இதே மாதிரி வீடியோ நம்மளும் ஈஸியாகவே ஜென்ரேட் பண்ண முடியும். பட் என்ன ஒரு சேலஞ்ச் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, இப்போ ஸ்க்ரீனில் நான் காமிக்கிற மாதிரி வீடியோலாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வீடியோலாம் கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு VO3 அப்படி இல்லைன்னா அதுக்கு ரிலேட்டடாக எதுனா டூல் உங்களுக்கு தேவைப்படும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி டூல் இல்லாதவங்க கூட இதே மாதிரி கிரியேட் பண்ணலாம். பட் இந்த நிச்சு இல்லாமல் வேறு நிச்சில் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதை தான் இந்த வீடியோவில் எப்படி நான் சொல்லித்தர போகிறேன். இப்போ நான் ஒரு சேனல் எடுத்து வச்சுருக்கிறேன், ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது கிட்ஸுக்கான ஏபிசிடி. இதில் ஃபுல்லாகவே வந்து லேர்னிங் வீடியோஸ் தான் இருக்கும், அதாவது ஏபிசிடி வீடியோஸ். ஸோ அந்த ஏபிசிடி வீடியோவை நம்ம எப்படி கொஞ்சம் அனிமேட்டாக நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லித்தரேன். இதில் எந்த விதமான சார்ஜஸும் உங்களுக்கு கிடையாது. எந்த விதமான சப்ஸ்கிரிப்ஷனும் இல்லாமலே நீங்கள் அந்த வீடியோவுக்கு தேவையான ரைம்ஸும் நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம் ஆன்லைன்லேயே. ஓகேங்களா? அதுக்கான டூல்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இப்போ ஸ்க்ரீனில் காமிக்கிற மாதிரி ஒரு 7 ஸ்டெப், இந்த 7 ஸ்டெப் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஃபைண்ட் ஏ வைரல் ரைம்ஸ். ஸோ யூடியூப்பில் வைரலான ரைம்ஸ் வந்து நிறையவே இருக்குது. சரிங்களா? ஆனால் இருந்தாலும் நம்ம ஏன் ஏபிசிடியை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு எவர்கிரீன் கண்டென்ட். நீங்கள் இப்போ அப்லோட் பண்ணிங்கனாலுமே பின்னாடி எத்தனை இயர்ஸ் ஆனாலும் இதை பார்க்குறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. சரிங்களா? ஏன்னா எல்லாருமே ஏபிசிடி லேர்ன் பண்ண தான் செய்கிறாங்க. ஸோ இது கிட்ஸுக்கான ஒரு லேர்னிங் வீடியோ அப்படின்ற மாதிரி வந்துடும். சரிங்களா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இப்போவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபைண்ட் ஏ வைரல் ரைம்ஸ். ஒரு வைரலான ரைம்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஏபிசிடி தான் நம்ம பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ எதனால் நான் ஏபிசிடி சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போது நீங்கள் நார்மலாக வேறு எதுனா ரைம்ஸ் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு VO3 அப்படி இல்லைனா ஒரு வீடியோ ஜென்ரேஷன் டூல் வந்து உங்களுக்கு தேவைப்படும். அதுலேயுமே இப்போ மோஸ்ட்லி கிரெடிட்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்குது. நீங்கள் கிரெடிட்ஸ் இல்லை அப்படின்னா உங்களால் கண்டினியூவாக வீடியோ ஜென்ரேட் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் ரைம்ஸ் வீடியோவுக்கு ஈஸியாக எப்படி நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுன்றதை தான் நான் சொல்ல போகிறேன். இப்போ நான் சொல்கிறத வச்சு நான் இப்போ ஆல்ஃபாபெட்ஸ் நான் சொல்லித்தரேன், A to Z வரைக்கும் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு. நீங்கள் அதே மாதிரி 1லேருந்து 10 வரைக்கும் நம்பர்ஸு அந்த மாதிரி நீங்கள் எல்லாமே நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதை தான் எப்படின்றது இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, கிரியேட் லிரிக்ஸ். நம்ம வந்து இப்போ ஏபிசிடிக்கு ஏற்ற லிரிக்ஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். ஏபிசிடிக்கு என்ன மாதிரி லிரிக்ஸ் இருக்கும் அப்படின்னா, இப்போ A ஃபார் ஆப்பிள், அப்புறம் B ஃபார் பால், அந்த மாதிரி லைக் இருக்கும். ஸோ அதுவும் நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணணும். அதுக்கப்புறமா இமேஜ் ஜென்ரேஷன், அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி இமேஜ் ஜென்ரேட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஜென்ரேட் பண்ண இமேஜை வீடியோவாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் சாங்ஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஏஐ யூஸ் பண்ணி சாங்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம், அதாவது ரைம்ஸ். அதுக்கப்புறம் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஆடியோ, அந்த சாங்கையும் அதுக்கப்புறம் ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கிற வீடியோவையும் மெர்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக யூடியூப்பில் அப்லோட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் 7 ஸ்டெப்ஸ். ஸோ அந்த 7 ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே ஈஸியாக நீங்களும் இதே மாதிரி கிட்ஸுக்கான ரைம்ஸ் ரெடி பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அது எப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு ChatGPT ஓப்பன் பண்ணிக்கோங்க. ChatGPT ஓப்பன் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருக்குறேன். இதில் என்னென்ன ப்ராம்ப்ட்லாம் யூஸ் பண்ணுறனோ எல்லா ப்ராம்ப்ட்டையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ இந்த ப்ராம்ப்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராம்ப்ட்டில் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் டபுள் கொட்டேஷன் கொடுத்துருக்கேன் பாருங்கள், A to Z ஆல்ஃபாபெட்னு. ஸோ இந்த A to Zல நீங்கள் 1 to 10 நம்பர்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை ஆனா அவனா அந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். சரிங்களா? அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு லிரிக்ஸ் வந்துடும். ஸோ நான் இப்போ அதை கொடுத்து நான் ஜென்ரேட் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், A to Zக்கு வந்து உங்களுக்கு ஒரு லிரிக்ஸ் வந்து ஃபுல்லாகவே ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், செகண்ட் ஸ்டெப்பும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஒரு ஏபிசிடி நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். சூஸ் பண்ணிவிட்டு செகண்ட் ஸ்டெப்பில் கிரியேட் லிரிக்ஸை வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ தேர்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இமேஜ் ஜென்ரேஷன். ஸோ இமேஜ் ஜென்ரேஷனுக்கு நான் இன்னொரு ஒரு ப்ராம்ப்ட் வந்து வச்சுருக்கேன். சரிங்களா? அந்த ப்ராம்ப்ட்டையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஸோ நான் ஸ்க்ரீனில் காமிக்கிற மாதிரி இதை அப்படி நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இமேஜ் ஜென்ரேஷனுக்கான ப்ராம்ப்ட் ChatGPT கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ ChatGPT உங்களுக்கு மொத்தமாக 26 லெட்டர்ஸ்க்கும் மொத்தமாக கொடுத்துரும். நீங்கள் அதை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு இமேஜ் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இமேஜ் ஜென்ரேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த இமேஜை நம்ம வீடியோவாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இமேஜ் டு வீடியோ கன்வர்ஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம இமேஜ் டு வீடியோ கன்வர்ஷன் பண்ணுறதுக்கு மெட்டா ஏஐ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மெட்டா ஏஐ ஆல்ரெடி நம்மளோட
ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. புதுசாக ஒரு டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு மெட்டா ஏஐன்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வரும், அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா லாகின் கேட்கும். உங்கள் மெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி லாகின் பண்ணிட்டேன். லாகின் பண்ணனால எனக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி இருக்குது. ஆஸ்க் எனிதிங் நீங்கள் கேட்குது பாருங்கள். ஸோ இந்த ஆஸ்க் எனிதிங்னு இருக்கிற இடத்துல தான் உங்கள் ப்ராம்ப்ட் நீங்கள் கொடுக்கணும். ஸோ உங்கள் ப்ராம்ப்ட்டை கொடுத்துட்டு கீழே ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்குதுங்களா, அதை கிளிக் பண்ணி கிரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இமேஜ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 16:9 செலக்ட் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கான இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லா ப்ராம்ப்ட்டையும் எடுத்து வரிசையாக 1 by 1 நீங்கள் இதில் இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணி ஜென்ரேட் கொடுங்க. ஸோ நான் A to Z எல்லாமே நான் ஜென்ரேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் A to Z எல்லா இமேஜுமே ஜென்ரேட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம தேர்ட் ஸ்டெப்பும் இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இமேஜ் ஜென்ரேட் பண்ணிட்டோம். ஸோ ஃபோர்த் ஸ்டெப் என்ன அப்படின்னா இமேஜ் டு வீடியோ கன்வர்ஷன். ஸோ இமேஜ் டு வீடியோ கன்வர்ஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதிலேயே ஒரு வீடியோ வந்து ஜென்ரேட் பண்ணிடலாம். சரிங்களா, அந்த இமேஜே அப்படி நம்ம வீடியோவாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படின்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்போ நான் வந்து A ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே இங்கே அனிமேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதுங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த இமேஜ் உங்களுக்கு வீடியோவாக கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். குவாலிட்டியும் சரி எல்லாமே நல்லாவே வந்திருக்கு. ஸோ இந்த ரைட் ஹேண்ட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிவிட்டு ஷேர் ஆப்ஷன் மாதிரி இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் கீழே லாஸ்ட்டில் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் ஆயிரும். வீடியோ டவுன்லோட் ஆயிடுச்சு. சரிங்களா, ஸோ இதே மாதிரி நீங்கள் நம்ம ஜென்ரேட் பண்ணி வச்சிருக்கிற எல்லா இமேஜ் கீழேயும் அனிமேட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே போதும், அந்த இமேஜ் வீடியோவாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ நான் அதே மாதிரி எல்லா இமேஜையும் நான் வீடியோவாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் எல்லா இமேஜையும் வீடியோவாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இமேஜ் டு வீடியோ ஜென்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கிரியேட் சாங்ஸ், அதாவது ரைம்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ரைம்ஸுக்கு ஆல்ரெடி நம்ம ChatGPTயில் ஃபஸ்ட்டு ஒரு லிரிக்ஸ் கொடுத்தது பார்த்தீங்களா, ஸோ அந்த லிரிக்ஸை வச்சு தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு புது டேப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு விட்னாஸ் ஏஐன்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே மேலே ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா லாகின் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மெயில் ஐடி கேட்கும். மெயில் ஐடி கொடுத்து சூஸ் பண்ணி லாகின் ஆனோன்னு உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஏஐ வீடியோ ட்ரான்ஸ்லேட்டர்னு இருக்குது பாருங்கள் ஒரு ஆப்ஷன். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஏஐ டூல்ஸ்னு இருக்குது பாருங்கள், செகண்ட் ஆப்ஷன். ஸோ அந்த ஃப்ரீ ஏஐ டூல்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஏஐ மியூசிக் ஜென்ரேட்டர்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ். லிரிக்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே தான் நம்ம லிரிக்ஸ் கொடுக்கணும். மேலே கிரெடிட் வந்து 0ன்னு தான் காமிக்கும். அது எதுவும் பிரச்சனை இல்லை, இதுக்கு கிரெடிட் தேவையில்லை, நம்ம ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ChatGPT கொடுத்த லிரிக்ஸை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த லிரிக்ஸ்ன்ற பாக்ஸில் என்டர் பண்ணிக்கிறேன். மேலே சாங் டைட்டில் கேட்குது. ஸோ டைட்டில் நான் கொடுத்துக்கிறேன், ABCD சாங்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஸோ இந்த ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஜெனர், மூட், அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன், இந்த பிளேஃபுல், ஜாய்ஃபுல், அந்த சில்ட்ரனுக்கு ஏற்ற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஜென்ரேட் சாங்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா சாங் ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் கீழே இன்னொரு விஷயம் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், திஸ் ஏஐ ஜென்ரேட்டட் சாங் இஸ் ஃப்ரீ ஃபார் கமர்ஷியல் யூஸ். ஸோ இந்த கமர்ஷியல் யூஸ் வந்து இது ஃப்ரீயாகவே நம்ம பண்ணிக்கலாம். இந்த சாங்கை நீங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணலாம், உங்களோட சோஷியல் மீடியா எல்லாத்துலேயுமே அப்லோட் பண்ணலாம். 100% உங்களுக்கு காப்பிரைட் வராது. சரிங்களா, ஸோ அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஃப்ரீ ஃபார் கமர்ஷியல் யூஸ்னு. ஸோ இங்கே ஜென்ரேட் சாங்னு வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே இங்கே ஜென்ரேட் ஆக ஆரம்பித்து பாருங்கள். ஸோ இது 100% லோட் ஆகும். இது லோடாகி முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு சாங் ஜென்ரேட் ஆயிரும். ஸோ 2 சாங் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 2 சாங் ஜென்ரேட் ஆயிடுச்சு. இதில் இந்த MP3ன்னு இங்கே காமிக்கிறது பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன், இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான், நம்ம சாங்கும் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம சாங்கும் க்ரியேட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம க்ரியேட் பண்ண அந்த சாங்கையும் நம்ம ஆல்ரெடி ஜென்ரேட் பண்ணி வச்சிருக்க வீடியோவையும் மெர்ஜ் பண்ணணும்.
சரிங்களா? அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ அதுக்கு நம்ம கேன்வா யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ புதுசா ஒரு டேப் ஒண்ணு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கேன்வான்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துரும். வந்ததுக்கப்புறம் அதுக்கு உங்களோட மெயில் ஐடி குடுத்து லாகின் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இங்க கிரியேட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா? அத கிளிக் பண்ணுங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா நெறைய ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும். இதுல மேல போயிட்டு சர்ச் பாக்ஸ்ல வீடியோன்னு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துரும். லேண்ட்ஸ்கேப்ன்னு இருக்கும் பாருங்க. நம்ம யூடியூப்க்கு தான் பண்றோம். ஸோ அதனால அத செலக்ட் பண்ணிக்கோங்க. அத செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு. ஸோ அது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா, அப்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அத கிளிக் பண்ணி உங்களோட ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நீங்க உள்ள அப்லோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம மெட்டா ஏஐல டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அது எல்லா ஃபைல்ஸையும் நீங்க அப்படியே இதுல உள்ள நீங்க இம்போர்ட் குடுத்தீங்கன்னா எல்லாமே இம்போர்ட் ஆயிடும். இம்போர்ட் ஆனதுக்கப்புறம் அதே சேம் அப்லோட் குடுத்து, ஸோ அந்த ஆடியோ ஃபைல நீங்க உள்ள இம்போர்ட் பண்ணிக்கோங்க. கரெக்ட்டா நீங்க அதில கிளிக் பண்ணி நீங்க கட் பண்ணி, கிராப் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இது நான் ஆல்ரெடி இன்னொரு வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் டீட்டெயிலா. அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஸோ கேன்வாவ பத்தின ஃபுல் டியூட்டோரியல் வீடியோ அது. அந்த வீடியோல ஃபுல்லாவே கேன்வால எப்படி ஒரு வீடியோ கிரியேட் பண்றது, எப்படி நம்ம கட் பண்றது, இமேஜஸ வந்து கிராப் பண்றது, வீடியோவ எப்படி அட்டாச் பண்றது எல்லாமே டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோவ நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுக்குறேன். ஸோ நீங்க வீடியோவையும், ஆடியோவையும் மெர்ஜ் பண்ணதுக்கப்புறம், இங்க ஃபைனலா ரைட் ஹேண்ட் சைட் டாப்ல பார்த்தீங்கன்னா, ஷேர்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இங்க டவுன்லோடுன்னு கேட்குது பாருங்க. ஸோ அத கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் மறுபடியும் டவுன்லோட் கேட்கும். அதையும் கிளிக் பண்ணி குடுத்தீங்க அப்படின்னா, வீடியோ உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். ஸோ நம்ம மெர்ஜ் ஆடியோ பிளஸ் வீடியோ இந்த பார்ட்டையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வீடியோவ யூடியூப்ல அப்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் கீழ டவுன்லோட் ஆயிட்டு இருக்கு. ஸோ வீடியோவும் டவுன்லோட் ஆயிருச்சு. சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிம்பிளான ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுறது மூலமா நீங்களும் இதே மாதிரி வீடியோ ஈஸியாக கிரியேட் பண்ண முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.